சமூக ஊடகங்கள்ல படம் ரிலீஸ் ஆன மறுநாளே நிறைய படங்கள் இது தொடர்ந்து பல வருஷமா நீக்கிட்டே இருக்கு. இதை பத்தி உங்களோட அதுக்கு மக்கள் வரவேற்பு கொடுக்க கூடாது. அதைத்தான் நான் விரும்புகிறேன். ஒரு நல்ல படங்கள் வரப்போ பல கோடிக்கணக்கில் போட்டு படம் எடுத்துட்டு அந்த தயாரிப்பாளரும் அதில் நடிச்சவங்களும் இன்னும் சொல்ல மெயின் அந்த பணம் போட்டு எடுக்கிற அந்த தயாரிப்பாளரும் டேரக்டர் குடும்பமே அந்த முதல் நாள் கும்பிடாத சாமியில் அந்த படம் என்ன ரிசல்ட் வரப்போகுது, மக்களோட வரவேற்பு எப்படி கிடைக்க போகுதுன்னு நினைச்சிருக்கிறப்ப இப்படி தவறான முறையில் இப்படி திருட்டுத்தனமா இப்படி படங்கள் வெளியிடுறது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. இன்னொருத்த குழந்தைய கொண்டு வந்து நம்ம அதை கொலை பண்றது சமாது பண்றவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க பல வருஷமா. ஆனா மக்களுக்கு வரவேற்பு கொடுக்கலான்ற ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி இன்னைக்கு இணையத்துல பதிவுகள் பண்றாங்க. அரசுக்கு நீங்க எதுவும் கோரிக்கை வைக்கிறீங்களா? இல்ல, ஆரம்பத்துல ரொம்ப வருஷமாவே இருக்க அரசு எல்லாமே முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா அரசுமே முயற்சி பண்றாங்க. அதை மீறியும் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனா மக்களும் அதை புறக்கணிச்சுக்கிட்டே இருக்காங்க. குறைஞ்சு போச்சு. என்ன பண்ணாலும் தியேட்டர்ல படம் பார்க்கறது எங்கேயுமே கிடைக்காதுங்க. மக்கள் அங்க பார்த்தாலும் ஐயோ நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, தியேட்டர்ல பார்ப்போம்னு வராங்க. அதுக்காக இன்னைக்கு இருக்க தியேட்டர்கள் எல்லாமே பார்த்தாங்க பல கோடி செலவு பண்ணி தியேட்டர் கட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா தியேட்டர் வசதிகள் அதுக்காக தான் கட்டியிருக்காங்க. கண்டிப்பா மக்கள் அதுக்கான வரவேற்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி உலகம் பூரா நம்ம படங்கள் போய் சேரணும். உலகம் பூரா படங்கள் போய் சேரணும்னு நினைக்கிறேன். ஆனா நல்லது பண்ணோம்னு 4 பேர் நினைக்கிறப்ப அதுல 2 பேர் தவறான பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இங்க அதுதான் இருக்குது. அதை மீறி மக்கள் அதுக்கான நல்ல விஷயத்துக்கான வரவேற்பு கொடுத்துட்டு தான் இருக்காங்க.